வணக்கம் நண்பர்களே. இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு ஒரு முக்கியமான நாளாக உலகத்தின் பல பகுதிகளிலும் அதை பின்பற்றுகிறார்கள். நீங்கள் நினைக்கலாம், இதற்கெல்லாம் ஒரு தினம் இருக்கிறதா என்றாலும் இருக்கிறது. அதாவது இந்த உலகில் நாம் கவனிக்க வேண்டிய விஷயங்கள், நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயங்கள், நம்முடைய இதயத்தில் நிலைநிறுத்த வேண்டிய சில உணர்வுகள், சில பண்புகள், இதற்காகவெல்லாம் உலக அளவில் சில தினங்கள் அறிவிக்கப்பட்டு அது தொடர்பான நிகழ்வுகள் எல்லாம் நடத்தப்படுகின்றன என்பதை நாம் பார்க்கிறோம். அந்த வகையில் இன்றைக்கு ஒரு தினம் நீங்கள் கேள்விப்பட்டிருக்க மாட்டீர்கள். ஆனால் இந்த தினம் என்பது நாம் அறிய வேண்டிய ஒரு தினம். வேர்ல்டு கம்பேஷன் டே. கம்பேஷன் என்றால் என்ன? பரிவு, கருணை, சக மனிதர்கள் மேல் அக்கறை, இதுதான் கம்பேஷன். இது உலகத்தினுடைய மனிதர்களுடைய ஒரு மிக அடிப்படையான ஒரு உணர்வு. இந்த உணர்வை எப்படி வளர்ப்பது, இதைத்தான் இந்த தினங்களில் நாம் பேசுகிறோம். கம்பேஷன் என்பது சுயநலத்திற்கு எதிரானது. அது சக மனிதனின் மீது கொள்ளக்கூடிய ஒரு அக்கறை, பசித்த மனிதர்களுடைய முகத்தை காணுதல், பல்வேறு துன்பங்களில் உழலக்கூடிய மனிதர்களுக்கு ஆதரவளித்தல், அதோடு மனிதர்களுக்கு மட்டுமல்ல, உயிரினங்களுக்கு, பிராணிகளுக்கு, இவற்றையெல்லாம் ஒரு மேம்பட்ட ஒரு வாழ்நிலையில் வைத்திருப்பதற்கு நம்மால் ஆனதை செய்தல். பல சமயங்களில் பல மனிதர்களுடைய பிரச்சனைகளை நம்மால் தீர்க்க முடியாமல் இருக்கலாம். ஆனால் பல மனிதர்களுடைய துயரங்களை நீங்கள் வாய்விட்டு அவர்கள் பேச வைத்து கேட்பது கூட அவர்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய பெரிய உதவிதான். கம்பேஷன் என்பது அதுதான். பல சமயங்களில் சிறு சிறு உதவிகள் கூட, நாம் பிறருக்கு காட்டக்கூடிய சிறு சிறு கருணைகள் கூட அவர்களுக்கு பெரிய மனதளவிலான ஒரு நிவாரணத்தை வழங்குவதை நீங்கள் பார்க்கலாம். அது ஒரு சிறு புன்னகையிலிருந்து, ஒரு கையசைப்பிலிருந்து, ஒரு பரிவுமிக்க அணைத்து கொள்வதிலிருந்து, அவர்களுக்கு தேவையான சின்னஞ்சிறு உதவிகளை செய்வதிலிருந்து, இந்த கம்பேஷன் என்பதை நீங்கள் வாழ்க்கையில் எல்லா இடங்களிலும் எல்லா நேரத்திலும் உருவாக்கி கொண்டே இருக்கலாம். அதை உருவாக்குகிற ஒவ்வொரு சமயத்திலும் நீங்கள் அவர்களுடைய மனதில் உயர்வது போலவே உங்களை பற்றியே உங்களுக்கு ஒரு மிகச்சிறந்த உணர்வும் ஒரு மிகச்சிறந்த எண்ணமும் ஏற்படும். அப்படி மிகச்சிறந்த உணர்வுகளின் வழியாக இந்த மனித சமூகத்தை நீங்கள் மேம்படுத்துவதன் வழியாக, சக மனிதர்களை மேம்படுத்துவதன் வழியாக, உணர்வு ரீதியாக அவர்களுக்கு ஒரு கம்ஃபர்ட், அந்த கம்ஃபர்ட் தான் கம்பேஷன் என்றாக மாறுகிறது. அந்த கருணையை நீங்கள், அந்த அன்பை, அந்த பரிவை நீங்கள் காட்டுவதன் வழியாக நீங்கள் உண்மையிலேயே உங்கள் வாழ்க்கையை மேலும் எளிதானதாக்கிக் கொள்கிறீர்கள். பல சமயங்களில் பிற மனிதர்களிடம் எதை நீங்கள் மறுக்கிறீர்களோ அது உங்களுக்கும் மறுக்கப்படும். நீங்கள் கருணை மிக்கவர்களாக இருந்தால் இந்த உலகம் கருணையுடையதாக இருக்கும், அது உங்களுக்கும் கருணை காட்டும். நீங்கள் இந்த உலகத்தின் மீது பரிவு கொண்டவர்களாக இருந்தால் இந்த உலகம் உங்கள் மீதும் பரிவு காட்டும். இந்த உலகத்தை நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடியவர்களாக இருந்தால் இந்த உலகம் உங்களையும் புரிந்து கொள்ளும். இப்படித்தான் இந்த உலகில் நாம் மனிதர்களிடையே இணக்கத்தையும் நெருக்கத்தையும் நாம் உருவாக்க முடியும். அப்படி பார்க்கிற போது இந்த கம்பேஷன் டே என்பது அது பரிவை பற்றிய பாடங்களை நமக்கு சொல்கிறது. நம்முடைய மனித பண்புகளை எப்படி மேம்படுத்துவது, நம்முடைய கடினமான தன்மைகளை விட்டு நாம் எப்படி விலகி லகுவான இலகுவான மனிதர்களாக நாம் எப்படி மாறுவது, இன்னும் சொல்லப்போனால் கனெக்டட் என்று சொல்வார்களே, பிணைப்பு மிக்க மனிதர்களாக மற்றவர்களுடன் எப்படி மாறுவது, இதைத்தான் இது சொல்கிறது. பல சமயங்களில் நாம் குடும்பங்களிடம் அப்படி நடந்து கொள்கிறோமா, அல்லது பொது வாழ்வில் நாம் சந்திக்கக்கூடிய மனிதர்களிடம் அப்படி நடந்து கொள்கிறோமா என்ற கேள்வியை நாம் எழுப்பிக் கொள்ள வேண்டும். இதயத்திலிருந்து பிறக்கிற ஒவ்வொரு துளி கருணையும், ஒவ்வொரு துளி பரிவும் அது பெருவெள்ளமாக மாறி அது மனிதகுலத்திற்கான ஒரு மிகப்பெரிய நீரோடையாக, அது ஒரு மிகப்பெரிய வற்றாத ஒரு சுனையாக அது மாறக்கூடியது என்பதை நாம் உணர வேண்டும். அப்படி பார்க்கிற போது அன்பு என்பதும் பரிவு என்பதும் நேசம் என்பதும் அது உண்மையிலேயே எல்லா மனிதர்களுக்கும் உரியதாக நம்மிடம் இருக்க வேண்டும். யாரோ ஒருவரை நேசிப்பது அல்ல நேசம், யாரோ ஒருவருக்காக என் வாழ்க்கையை பணயம் வைக்கிறேன் என்று சொல்வதல்ல அன்பு. உங்கள் இதயத்தில் உண்மையாகவே அன்பு இருந்தால் அது எல்லா மனிதர்களிடமும் வெளிப்படும். அது எல்லா மனிதர்களின் மீதும் அக்கறை கொள்ள வைக்கும், எல்லா மனிதர்களுடைய நலன்களையும் அது பாதுகாக்கும். ஆனால் அப்படி ஒரு அன்பை நீங்கள் யாரோ ஒரு சிலரிடம் மட்டும் அல்லது ஒரு சிறு சமூக குழுவிடம் மட்டும் நீங்கள் காட்ட முடியும் என்றால் அது அன்பு அல்ல, அது சுயநலம், அது தன்னலத்தினுடைய ரொம்ப ஒரு கசப்பான ஒரு வருத்தத்திற்குரிய ஒரு விஷயம் என்பதை இந்த இடத்தில் நாம் நினைவில் கொள்ள வேண்டும். அன்பு தழைக்க, அன்பு செழிக்க நாம் அனைவரும் இந்த நாளில் சங்கல்பம் மேற்கொள்வோம். மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.
அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். 1950ஆவது ஆண்டு, அதாவது இந்தியாவினுடைய குடியரசு நாள் அறிவிக்கப்பட்ட காலகட்டத்தில் இந்தியாவில் உள்ள மாநிலங்களினுடைய பொருளாதார நிலை என்னவென்று கணக்கெடுத்து அறிவிக்கப்பட்டது. அதை பார்க்கிற போது நமக்கு மிகப்பெரிய வியப்பு காத்திருக்கிறது. இந்தியாவிலேயே பொருளாதாரத்தில் முதல் மாநிலமாக அன்றைக்கு இருந்த மாநிலம் பீகார் தான். சொன்னால் யாரும் எளிதாக நம்ப மாட்டார்கள். பீகார் தான் முதல் இடத்திலே இருந்தது. அப்படியானால் பொருளாதாரத்தில் தமிழ்நாடு எங்கே இருந்தது? கடைசிக்கு முந்தைய இடத்தில், ஆங்கிலத்தில் லாஸ்ட் பட் ஒன் என்று சொல்லுவார்களே, கடைசிக்கு முந்தைய இடத்திலே தமிழ்நாடு இருந்தது 1950. இப்போது 2024 வெளிவந்திருக்கிற அந்த அறிவிக்கையின்படி ஒரு பெரிய மாற்றம் என்றால் தலைகீழ் மாற்றம் நடந்திருக்கிறது. இப்போது இந்தியாவிலேயே பொருளாதாரத்தில் முதல் இடத்தில் இருப்பது மகாராஷ்டிரம். அதற்கு காரணம் நாம் அறிவோம். மும்பை என்பது இந்தியாவினுடைய நுழைவாயிலாக இருக்கிறது. எனவே மேலை நாடுகளிலிருந்து வருகிற பொருளாதாரம் அனைத்தும் மும்பையிலே இருந்துதான் இந்தியாவின் பிற பகுதிகளுக்கு போகின்றது. எனவே அது இந்தியாவின் முதல் வருமானத்தை கொண்டிருக்கிற மாநிலமாக இருக்கிறது. கடைசிக்கு முந்தைய இடத்தில் இருந்த தமிழ்நாடு இப்போது 2வது இடத்துக்கு மேலே வந்து சேர்ந்திருக்கிறது. சரி, இப்போது பீகார் எங்கே இருக்கிறது? 1950 பீகார் இந்தியாவிலேயே பொருளாதாரத்தில் தலை மாநிலமாக இருந்தது. இப்போது பீகார் தான் இந்தியாவிலேயே கடைசி மாநிலமாக இருக்கிறது. இவ்வளவு ஒரு பெரிய தலைகீழ் மாற்றம் இந்தியாவிலே நிகழ்ந்திருக்கிறது ஒரு 75 ஆண்டுகளில். இது ஒரு பக்கம். இன்னமும் மேலும் மேலும் தமிழ்நாடு இந்த பொருளாதாரத்திலே உயர்ந்து கொண்டிருக்கிறது என்பதற்கான அடையாளம்தான் 2 நாட்களுக்கு முன்பு நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கோவையிலே ஒரு மிகப்பெரிய புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை கையெழுத்திட்டிருக்கிறார். 158 நிறுவனங்கள், வெளிநாட்டு நிறுவனங்கள் 158 நிறுவனங்கள் அந்த மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் MOU என்று சொல்லுகிற அந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்திலே கையொப்பமிட்டிருக்கின்றன. அதனால் என்ன பயன்? தமிழ்நாட்டுக்கு 43,844 கோடி ரூபாய்க்கு முதலீடுகள் வருகின்றன. அதனை நாம் அந்த தொகையை கவனிக்க வேண்டும். 1 கோடி 2 கோடி என்பதை நாம் அறிவோம். 43,000க்கும் மேற்பட்ட கோடி ரூபாய் முதலீடாக தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிறது. 1,00,000 பேருக்கு வேலை வாய்ப்புக்கு அது வழிவகுத்திருக்கிறது. இது வெறும் முதலீடு மட்டுமல்ல, பொருளாதார வளர்ச்சி மட்டுமல்ல, வேலை வாய்ப்பை வழங்குகிற திட்டமாகவும் அது இருக்கிறது. எனவே இன்னும் ஒரு 5 ஆண்டுகளில் தமிழ்நாடு 2வது இடத்திலிருந்து முதல் இடத்திற்கு வருவதற்கே ஒரு வாய்ப்பு இருக்கிறது. நாம் தமிழ்நாட்டினுடைய வரலாற்றை இப்படி சொல்லலாம். ஒரு மிகப்பெரிய சமூக மாற்றத்திற்கு வித்திட்டவர் தந்தை பெரியார், அரசியல் மாற்றத்துக்கு வித்திட்டவர் அறிஞர் அண்ணா, பொருளாதார மாற்றத்திற்கு வித்திட்டவர் தலைவர் கலைஞர். கலைஞரின் பாதையிலே தான் இன்றைக்கும் இருக்கிற முதலமைச்சர் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறார் என்பதற்கு இது எடுத்துக்காட்டு. ஒரு தேசம் பொருளாதாரத்திலே வளர்ச்சி பெறுகிற போதுதான் அந்த மக்களினுடைய வாழ்நிலை மாறும். இப்படி ஒரு வாழ்நிலை மாறுகிற போது அது வெறும் மாநகரங்கள் நகரங்களுக்கு மட்டுமல்ல, அதனுடைய பயன் கடைசி கிராமம் வரைக்கும், கடைசி மனிதன் வரைக்கும் போய் சேரும். பொருளாதாரத்திற்காக நாம் நம்முடைய பழைய சூழலை எல்லாம் இழந்து விடுகிறோம் என்று ஒரு குற்றச்சாட்டு உண்டு. சில நேரங்களில் அவை தவிர்க்க முடியாது. ஆனாலும் நம்முடைய சுற்றுச்சூழல் பாதுகாக்கப்பட வேண்டும். அதற்காக அதனை காரணங்காட்டி முற்றுமாக பொருளாதாரத்திலும் நாம் பின்தங்கிவிடக்கூடாது என்கிற இரண்டையும் சமப்படுத்தி கொண்டே போவதுதான் ஒரு நல்ல அரசுக்கான அடையாளம். அந்த அடையாளத்தை இப்போது நாம் பார்க்கிறோம். இவையெல்லாம் வெறும் புள்ளி விவரங்கள் இல்லை, மிக வெளிப்படையாக வெள்ளை அறிக்கையாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றன. இதனுடைய விளைவுகளை இன்னும் ஓரிரு ஆண்டுகளுக்குள் நாம் பார்க்கலாம். இத்தனை 1000 கோடி முதலீடுகள் தமிழ்நாட்டுக்கு வருகிற போது கண்டிப்பாக அதனுடைய விளைவுகளை நாம் பார்க்கலாம். இந்த அரசு தலைவர் கலைஞர் அவர்களினுடைய பாதையை பின்பற்றி பொருளாதாரத்திலும் தமிழ்நாட்டை உயர்த்துகிற திராவிட மாடல் அரசாக இருக்கிறது. வணக்கம் நேயர்களே. நாம் மன வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய சிக்கல்கள், பிரச்சனைகள், இவைகளெல்லாம் நாம் எவ்வாறு சமாளிப்பது என்பதை பற்றி சில யூகங்களை நாம் பார்த்து வருகின்றோம். அதில் ஒவ்வொன்றாக பார்த்து வந்தோம். நாம் பிடித்தது, பிடிக்காதது, விட்டு கொடுப்பது,
அதாவது பிறந்த வீட்டை பற்றி நாம் பெருமையாக பேசாமல் இருப்பது என்று பல யுக்திகளை நான் உங்களிடம் கூறி வந்தேன். அதில் ஒரு முக்கியமான ஒன்றாக இருப்பது தாம்பத்தியம். அதாவது மன வாழ்க்கையில் தாம்பத்தியம் என்பது பொதுவாக செக்ஸ் என்று சொல்கின்றோம். அதாவது அதை பற்றிய பாலியல் இதை பற்றிய பிரச்சனைகள் அதை பற்றிய அதாவது விவரங்களை எல்லாம் நாம் அதாவது வெளிப்படையாக சொல்வதற்கு நாம் இன்றும் அதாவது வெளிப்படையாக சொல்லக்கூடிய ஒரு நிலைமை இன்னும் வரவில்லை. அதாவது அதுபோல் ஒரு சந்தர்ப்பம் தான் நிலவுகின்றது. பால்வினைகளை பற்றி பாலியல் பற்றி விரிவாக வெளிப்படையாக சொல்வதற்கு முடியாத ஒரு நிலையில் இருக்கின்றோம். அதாவது செக்ஸ் சொல்கின்றோம். செக்ஸ் என்றால் என்ன என்று அதாவது கேட்டோம் என்றால், செக்ஸ் என்பது லத்தீன் லாங்குவேஜில் அந்த காலத்தில் அதாவது மருத்துவத்துறையில் கிரேக்கர்கள் லத்தீன் இவர்கள் தான் அவர்கள் கை ஓங்கியிருந்தது. அவர்களுடைய மொழிகள் தான் இன்றும் மருத்துவத்துறையில் நாம் பின்பற்றி வருகின்றோம். அதாவது அது லத்தீன் மொழியில் செக்ஸ் என்றால் என்ன என்றால் பிரி என்று அர்த்தம், டிவிஷன் 2 மேஜர் பிரிவுகள், பைஃபர்கேஷன் என்று அர்த்தம், 2 மேஜர் பிரிவுகள் என்று அர்த்தம். அதை செக்ஸஸ் என்று கூறினார்கள். அந்த செக்ஸ் என்பது என்னவென்றால் அதாவது அது வாழ்க்கையில் எவ்வாறு அது பயன்படுகிறது என்றால் வாழ்க்கைக்கு ஒரு முக்கியமான ஒன்றாக அமைகின்றது. அதாவது நம் வாழ்வை ஆரோக்கியமாக வாழ்வதற்கும் செக்ஸ் உதவுகின்றது. அது மட்டுமல்லாமல் நாம் நீண்ட ஆயுளுடன் வாழ்வதற்கும் அது உதவுகின்றது. வாழ்வு அர்த்தமுள்ளதாக மாறுவதற்கும் அது உதவுகின்றது. வாழ்க்கையில் அர்த்தம் வேண்டுமானவா, அர்த்தமுள்ள வாழ்க்கைக்கு அது உதவுகின்றது. ஆக ஒவ்வொரு கட்டத்திலும் அது செக்ஸ் என்பது நமக்கு அதாவது உதவுவதாக இருக்கின்றது. ஆரோக்கியமான வாழ்வு, அர்த்தமுள்ள வாழ்வு, நீண்ட ஆயுள் உள்ள வாழ்வு இன்று நமக்கு அது பெரும் பங்கினை நமக்கு பகிர்கின்றது. அதாவது விஞ்ஞான முறை எடுத்துக்கொண்டோம் என்றால் எப்படி என்றால், விஞ்ஞான முறையில் உடல் ரீதியாக எடுத்துக்கொண்டோம் என்றால் அதாவது இருதயத்திலிருந்து நேரடியாக பிளட் சப்ளை எங்கு செல்கின்றது, தாம்பத்தியம் நடக்கும் நேரத்தில் அதை சப்ளை ஆகின்றது. அதாவது இதயம் தன்னுடைய சப்ளை ஒவ்வொரு ஆர்கன்களுக்கும் லிவர் இருக்கின்றது, கிட்னி இருக்கின்றது, லங்ஸ் இருக்கின்றது, ஒவ்வொன்றுக்கும் அது பிரான்ச் மூலமாக மெயின் பிரான்ச் என்று சிறு பிரான்ச் என்று அப்படி தான் செல்கின்றது ஒவ்வொரு உறுப்புகள் வேலை செய்வதற்கும். ஆனால் இந்த தாம்பத்தியத்தில் இந்த செக்ஸ் இந்த செயல்படும் நேரத்தில் 5 புலன்களும் மனிதனுடைய 5 புலன்களும் ஒன்றாக இணைந்து செயல்படக்கூடிய நேரம் அது. அதாவது கோஆர்டினேஷன், கோஆபரேஷன் ஒன்றுக்கொன்று கோஆர்டினேட் பண்ணி ஒத்துழைத்து மொத்தமாக ஒரே நேரத்தில் பணி செய்யக்கூடிய அந்த நேரம்தான், அதாவது செயல்படக்கூடிய நேரம்தான் நமக்கு தாம்பத்தியம். அந்த நேரத்தில் இருதயம் என்ன செய்கின்றது, நேரடியாக தன்னுடைய கண்ட்ரோல் எடுத்துக்கொண்டு நேரடியாக இரத்த சப்ளை அங்கே செலுத்துகின்றது. உடலில் இந்த அளவுக்கு ஒத்துழைக்கின்றது பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் அதை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய, அதாவது தாம்பத்தியம் செக்ஷன் சொல்கின்றோமே, அதை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய இடம் மூளையில் இருக்கின்றது. அதற்கு அருகில்தான் அறிவுத்திறன் உள்ள இடமும் இருக்கின்றது. இந்த 2 கண்ட்ரோல் ரூமும் மூளையில் அருகருகே இருக்கின்றது, அருகாமையில் இருக்கின்றது, அடுத்தடுத்து இருக்கின்றது. ஆகவே அதாவது அறிவுத்திறன் அதிகமாக இருந்தாலும் அது ஸ்டிமுலேட் பண்ணுகின்றது, இது அதிகமாக இருந்தாலும் அதை ஸ்டிமுலேட் பண்ணுகின்றது. இவ்வாறாக அடுத்தடுத்து இருக்கின்றது. எவ்வளோ ஒற்றுமையாக இருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் அதாவது நாம் பார்க்கின்றோம், அதாவது உடல் மட்டுமல்ல உள்ளம் கூட, அதாவது தாம்பத்தியம் என்பது தனி மனிதனுடைய வாழ்க்கை, தனி மனித சுதந்திரம் என்றால் கூட இருவரும் இணைந்தால்தான் நாம் அதை செயல்படுத்த முடியும். அதே நேரத்தில் அதாவது அது உடல் சம்பந்தமான ஒன்றுதான், உறவுதான். இருந்தாலும் மனம் அங்கே முக்கியத்துவம் பெறுகின்றது, மனமும் அதில் பங்கேற்கின்றது. எவ்வாறு என்றால் திருப்தி. நமக்கு திருப்தி என்பது எப்படி கிடைக்கின்றது, நாம் உடல் மூலமாகத்தான் அதில் நாம் தாம்பத்தியம் என்பது கிடைக்கின்றது அந்த செயலில். அதே நேரத்தில் நாம் அதாவது திருப்தி என்று ஒன்று உண்டு. திருப்தி அடைந்தால் தானே நமக்கு திருப்தி என்று ஒன்று வரும். அது முடிவு கொண்டு வருவதற்கு ஒரு திருப்தி தேவைப்படுகின்றது. அந்த திருப்தி எங்கிருந்து வருகிறது, மனத்திலிருந்து வருகிறது, மனம். ஆகவே அதாவது தாம்பத்தியத்தில் உடல் ரீதியாக இருந்தாலும் உள்ளமும் முக்கியமாக ஒரு பங்கை ஏற்றுக்கொள்கிறது. ஆகவே இது வாழ்க்கைக்கு முக்கியமான ஒன்று. இருந்தாலும் நாம் அதாவது செக்ஸ் என்ற வார்த்தைகளை சொல்வதற்கு நம்முடைய சமுதாயத்தில் சில ஸ்டிக்மாக்கள் இருக்கின்றது, அடைமொழிகள். அது மட்டுமல்லாமல் மற்ற பெயரெல்லாம் இருக்கின்றது. வெளிப்படையாக சொல்வதற்கே முடியாத ஒரு சந்தர்ப்பம் நிலவுகின்றது. அதனால்தான் இன்று அதாவது என்ன சொல்கின்றார்கள் என்றால் வாழ்வியல் மருத்துவம், வாழ்வியல் கல்வி என்று சொல்கின்றார்கள். அதாவது வாழ்வியல், அது மருத்துவவியல் கல்வி அப்படி என்று சொல்கின்றார்கள். குடும்பவியல் கல்வி என்று கூறுகின்றார்கள். அதை
நம் அழகு தமிழில் சொல்ல வேண்டும் என்றால், நம்முடைய அழகு தமிழில் அர்த்தமுள்ளதாக சொல்ல வேண்டும் என்றால் அதுக்கு தாம்பத்தியம் என்று சொல்லலாம். தாம்பத்தியம் என்பது ஒரு புண்ணியமான வார்த்தை, ஒரு கண்ணியமான வார்த்தை. நாம் அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். ஆகவே தாம்பத்தியம் மனிதனுடைய திருமணத்தில் தாம்பத்தியம் என்பது முக்கிய பங்கு வகிக்கின்றது. தாம்பத்தியம் இல்லாமல் திருமணம் இல்லை. தாம்பத்தியம் இல்லாத திருமணங்கள் நிலைக்கலாம். ஆனால் திருமணம் இல்லாத தாம்பத்தியங்கள் நிலைத்ததாக சரித்திரமில்லை. ஆகவே தாம்பத்தியம் என்பது ஒரு முக்கியமான ஒன்றாக இருக்கின்றது. தாம்பத்தியம் அதுவாக நம்முடைய சமுதாயத்தில் எடுத்துக்கொள்ளும் என்றால், திருமணத்திற்கு அப்பாற்பட்ட தாம்பத்தியத்தை சமூகம் ஏற்றுக்கொள்வதில்லை. அது கண்டிக்கத்தக்கது, அது தண்டிக்கத்தக்கது. நம்முடைய சமுதாயத்தில் திருமணத்திற்கு அப்பாற்பட்ட தாம்பத்தியம், ஒரு பாலியல் உறவு என்பதை சமூகம் ஏற்றுக்கொள்ளுமா? ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி ஏற்றுக்கொள்ளாது. அதே நேரத்தில் திருமணத்தின் மூலமாக நாம் அடையும் தாம்பத்தியம் இருக்கின்றதே, அதற்கு நம்முடைய சமூகம் என்ன கூறுகின்றது? அதை ஒரு புண்ணியமாக நினைக்கின்றது, ஒரு கண்ணியமாக நினைக்கின்றது, ஒரு மரியாதையாக நினைக்கின்றது. நமக்கு ஒரு மரியாதையும் கிடைக்கின்றது அந்த தாம்பத்தியத்துக்கு. அதை சாந்தி என்று கூறுகின்றோம். மன அமைதி, சாந்தி முகூர்த்தம் என்று கூறுகின்றோம் அல்லவா? திருமணத்தின் மூலம் அதை அடையும் பொழுது அதனுடைய கண்ணியமும் அதனுடைய மதிப்பும் கூடுகின்றது. ஆகவே திருமணத்தில், தாம்பத்தியத்தில், இந்த தாம்பத்தியம் ஈடுபடும் போது அதில் சில கட்டுப்பாடு இருக்கின்றன. எழுதாத சட்டம், அது எழுதாத சில சட்டங்கள் இருக்கின்றன. சில கோட்பாடுகள், விதிமுறைகள், கட்டுப்பாடுகள் எல்லாம் இருக்கின்றன. நம்ம சமுதாயம் அதை அமைத்து தந்திருக்கின்றது. ஒரு செயல் இருக்கின்றது வைத்துக்கொள்வோம். ஒரு செயல் இருக்கின்றது. அந்த செயலில் ஒரு லிமிட்டேஷன் இருக்கும். அந்த லிமிட்டுக்குள்ளே நாம் இருக்க வேண்டும். சமுதாயம் ஒன்றை வைத்திருக்கின்றது, ஒரு செயலை. அந்த செயலை நாம் தாண்டும் பொழுது, அந்த செயலை மீறி, அந்த வேலையை மீறி, அந்த ஒரு லிமிட்டேஷனை மீறி நாம் செயல்படும் போது எப்படி இருக்கின்றது? அது சமுதாயத்திற்கு பயன்படும் பொழுது அது சாதனையாக ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. சமுதாயத்திற்கு பயன்படாத இருக்கும் பொழுது, சமுதாயத்திற்கு தீங்கு விளைக்கும் போது அது தண்டனைக்குரியதாக ஆகிறது. ஆகவே சமுதாயம் நாம் அதை தவறு என்றும் சரி என்றும் அதை தீர்மானிக்கின்றது. தாம்பத்தியத்தை பொறுத்தவரையில் என்னென்றால், இதுதான் சரி, இதுதான் தவறு என்றில்லை. இதுதான் அளவு, இவ்வளவுதான் அளவு இருக்க வேண்டும் என்றெல்லாம் இல்லை. நம்ம முடிந்தது, முடியாதது, பிடித்தது, பிடிக்காதது, வேண்டியது, வேண்டாதது எல்லாம் அங்கே இருக்கின்றன. அதே நேரத்தில் தாம்பத்தியத்தில் வக்கிரங்கள் இருக்கின்றது, கொடுமைகள் இருக்கின்றது, துன்பங்கள் இருக்கின்றது, விவகாரங்கள் இருக்கின்றன, கொடுமைகள் இருக்கின்றன, இதெல்லாம் இருக்கின்றன. இதையெல்லாம் கட்டுப்படுத்ததான் சமுதாயம் சட்டங்களை, எழுதாத சட்டங்களை இயக்கி வைத்திருக்கின்றது, கட்டுப்பாடுகளை. அந்த கட்டுப்பாட்டுக்குள் இருக்கும் பொழுதுதான் அந்த தாம்பத்தியம் சிறப்பை பெறுகின்றது. ஆகவே இன்றைய இளைஞர்கள் தாம்பத்தியத்தை பொறுத்தவரை எப்படி இருக்கின்றார்கள் என்பதை நாம் அடுத்த முறை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.